ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இறையருள் வணக்கம். நம்ம அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கஷ்டங்கள் தெரியும். சும்மா இருக்கிறவங்களுக்கு இறைவனை பற்றி தெரியாது, புரியாது. அடிப்படை தான் நம்ம இறைவனை புரிந்து கொள்ள முடியும். அதே போல் நம்மளுக்கு பசிக்கும் போது தான் பசியினுடைய தன்மையை நம்மளுக்கு தெரியும். பசி இல்லாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு அதனுடைய பசி தெரியாது. புளியாப்பம் வரும்பொழுதும் நம்மளுக்கு அந்த பசி என்ற தன்மை நம்மளுக்கு தெரியாது. அதே போல் நம்ம கஷ்டப்பட நம்மளுக்கு இறைவன் சந்தோஷத்தை கொடுப்பார். எதுவும் நம்மளுடையது இல்லை என்று நம்மளை இறைவன் புரிய வைப்பார். எதுவும் நம்ம கொண்டுன்னு வரவும் இல்லை, கொண்டுன்னு போவதும் இல்லை என்று இறைவன் புரிய வைப்பார். எல்லாமே அவருடையது, அவர் தந்தது. அதற்காக இந்த மனசை நம்ம ஆனந்தத்தை நம்மளுக்கு இறைவன் கண்டிப்பாக சிவபெருமான் கொடுப்பார். தொல்லை இல்லாமல் இருக்கவும் நம்மளை பார்த்து கொள்வார். நம்மளுக்கு ஆனந்தத்தையும் கொடுப்பார். நம்ம எதற்காகவும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இறைவன் ஒரு ஆள் நம்மளை ஆள்வார். நம்ம எங்கே சென்றாலும் நம்மளுக்கு துன்பங்கள் தான் இருக்கும். அதனால் நம்ம இறைவனை சிவபெருமானை இறுகி பற்றி கொள்ள வேண்டும். காய்த்த மரத்துக்குத்தான் கல்லடிப்படும், சும்மா இருக்கிற மரத்துக்கு கல்லடி இருக்காது. அதே போல் நம்மளுக்கு கஷ்டப்பட நம்ம இறைவனை புரிந்து வழிநடத்தி வைப்பார். நம்மளுக்கு இறைவன் எல்லாமே அவருடையது என்ற இந்த மனசை நம்ம தெளிவாக நம்மளுக்கு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் புரியும்படி நம்மளுக்கு இறைவன் வழிநடத்தி வைப்பார். துன்பம் இல்லாமல் இருக்கவும் நம்மளை அவர் ஆள்வார். அனைவருக்கும் பக்தர் கோடி அனைவருக்கும் நன்றி.